இந்த ஆளை கல்யாணம் பண்ணதுல ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? எல்லா வேலையும் நானே பண்ண வேண்டியதா இருக்கு. ஆச்சு. எங்க அப்பா அப்பவே சொன்னாரு, நீ பௌர்ணமி மாதிரி இருக்க, அந்த ஆள் அமாவாசை மாதிரி இருக்கான், அவனை கல்யாணம் பண்ணாதன்னு. நான் தான் கேட்கல. எல்லாம் என்ன சொல்லணும். முக்குல இருக்க கடையில மிளகா பொடி வாங்குறதுக்கு இந்த ஆளுக்கு எவ்வளவு நேரம்? இவனெல்லாம் என் புருஷன் சொல்றதுக்கு நான் சொல்லாமே இருக்கலாம். வரட்டும், அவனுக்கு இன்னைக்கு இருக்கு. மாமா, யார் மாமா இவ? கேக்குறேன்ல, நான் தான் மணியோட பொண்டாட்டி. ஆமா. பொண்டாட்டியா? என்ன மாமா சொல்றா அவ? ஹே ஸ்டூபிட், லுக் அட் மீ. நான் தான் ஐஷு, மணியோட லவ்வர். நானும் மணியும் 5 வருஷமா லவ் பண்ணோம். இப்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், அவ்வளோதான். கொஞ்சம் நீ வழிய விடுறியா? நான் உள்ள போகணும். நில்லுடி. என்ன லவ்வருங்கிற மேரேஜுங்கிற? என்ன மாமா இது? அவ பேசிக்கிட்டே இருக்கா, நீ எதுவுமே பேசாம இருக்க? ஆமா மோனி, நானும் இவளும் 5 வருஷமா லவ் பண்ணோம். இவளை என்னால மறக்கவே முடியலன்னா பாத்துக்கோவே. என்ன மாமா சொல்ற? அதான் கல்யாணம் பண்ணிட்டேன். Hey darling, don't waste the time on silly girl. Let's celebrate our marriage. Come on. நான் உனக்கு என்னடா குறை வச்சேன்? அவளை கல்யாணம் பண்ணிருக்க. ஹே விடுறி. நான் உன்னை விட மாட்டேன் மாமா, நான் உன்னை விட மாட்டேன். ஹே விடுறி. என்னை விட்டு போகாத மாமா, என்னை விட்டு போகாத. என் புருஷன் மேல இருந்து கையை எடுறி. உன் புருஷனா? அவன் ஏன் புருஷன்டி. என்னை விட்டு போகாத மாமா, என்னை விட்டு போகாத மாமா. நான் உன்னை விட மாட்டேன் மாமா, நான் உன்னை விட மாட்டேன். கனவா? பழைய சோத்தை திங்காதன்னு சொன்னா கேக்குறியா? உன் தூக்கத்தையும் கெடுத்துட்டு என் தூக்கத்தையும் கெடுத்துட்டு ஏண்டி உசுர வாங்குற? இல்ல மாமா, உனக்கு கல்யாணம், உன் எக்ஸ். என்ன? உன் லவ்வரு. எக்ஸா? ஏதாச்சும் கெட்ட கனவு கண்டியா என்ன? கனவுதான். என்ன கனவு? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? ஆமா, உனக்கு எக்ஸ் லவ்வர்னு யாராவது இருக்காங்களா? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? சொல்லு மாமா. இருக்காங்க. என்ன இருக்காங்களா? சாக்காகாதடி. இருந்தாங்க. ஆனா இப்ப கல்யாணம் ஆகி குழந்தை குட்டியோட ஃபேமிலியோட சந்தோஷமா இருப்பாங்க. ஓ. ஆமா, இப்ப எதுக்கு கேட்ட எல்லாம்? அதெல்லாம் சும்மா தான் கேட்டேன். ஒரு ஜெண்டர் நாலேஜுக்கு. நடு ராத்திரியில எழுப்பி விட்டு ஜெண்டர் நாலேஜ்னு ஏமாத்திரியா? அடுத்த வாட்டி எழுப்பி விடு, உன்னை பாத்துக்கிறேன். மாமா மாமா. ஐயோ என்னடி? இப்ப யாரு கூடயாவது கான்டாக்ட்ல இருக்கியா? நான் வெளியில போய் தூங்கிக்கிறேன். வேணாம் வேணாம், நீ இங்கேயே தூங்கு, நான் எதுவும் கேட்கல. அந்த பயம் இருக்கட்டும். ஒருவேளை இருக்குமோ? இருக்காது, தூங்குவோம். இன்னும் ஒரே ஒரு வாய் சாப்பிடு. ஆகாமி ஆகாமி. போதும் மாமா. போதும்னா சொல்லக்கூடாதுன்னா? என் பொண்டாட்டியோட ஹெல்த் தான் முக்கியம். நீ ஒழுங்கா சாப்பிடாம உன் உடம்பு எப்படி அழைச்சு போச்சு? மாமா போதும் எனக்கு, நீ உட்காந்து சாப்பிடு. எனக்கெல்லாம் வேணாம், நீ சாப்பிடு. சரி மாமா. ஏய், அதான் சாப்பிடும்போது பேசாதன்னு சொன்னேன், கேட்டியா? பாரு எப்படி பொறையேறிடுச்சு. ஏன் மாமா? என்ன? நீ எப்போதும் என் மேல இதே லவ்வோட இருப்பியா? கண்டிப்பாமா. நீ என்னை விட்டு போற வரைக்கும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன். அப்ப நான் போயிட்டா நீ போயிடுவியா? யா, அப்சல்யூட்லி. ஆமா. அடிக்காதடி, சும்மா தாண்டி சொன்னேன். யாருன்னு தெரியல, நான் போய் பாக்குறேன். இரு மாமா, நான் பாக்குறேன். யாருன்னு பாத்துட்டு சீக்கிரமா வா. நீ போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணிட்டு போங்க. யாரு வேணும்? டியூக் இல்லையா? எங்க வீட்ல டியூக்லாம் இல்லைங்க, வெறும் ஃபேஷன் ப்ரோ தான் வச்சிருக்கோம். ஹே ஸ்டூபிட், இது காமெடியா? இந்த காமெடிக்கு நீயே சிரிச்சுக்கோ. நான் கேட்டது என் பாய் ஃப்ரெண்ட் டியூக் இருக்கானான்னு. அப்படி யாரும் இங்க இல்லையே. யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? ஐஷு. ஆமா, நீயா இது? ஹே கேர்ள், see, this is my dude.
என்ன ஐஷு இங்க? என்ன டியூட் விளையாடுறியா? இத்தனை வருஷம் கழிச்சு உன்னை பார்க்க வந்திருக்கேன். எப்படி இருக்கன்னு கேக்குறத விட்டுட்டு என்ன இங்கன்னு கேக்குற? அதெல்லாம் இல்ல, அன்னைக்கு நடந்த இன்சிடென்ட்ல நீ கோமாக்கு போய் உங்க அப்பா உன்னை லண்டனுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன், அதான். கோமாதான். ஆமா, நான் போனது ஆஸ்திரேலியா இல்ல, கனடா. அங்க 4 இயர்ஸ் கோமால தான் இருந்தேன். இப்பதான் கோமா தெளிஞ்சு என் காதல அப்டேட் பண்ணலான்னு இருக்கேன். 4 வருஷம் லவ்வா? எக்ஸ்கியூஸ் மீ, 4 வருஷம் கோமால தான் இருந்தேன். ஆனா அதுக்கு முன்னாடி 5 வருஷம் நாங்க லவ் பண்ணோம். மொத்தம் 10 வருஷம். 10 வருஷமா? என்ன கோமால இருந்தனால கணக்க மறந்துட்டியா? 5 + 4 9 தானே வரும். சரி 9 வருஷம். அதுக்கு என்ன அப்போ? என்னவா? ஆமா, 9 வருஷம் லவ் பண்ணோம். என்ன பண்றது? டியூக், இத்தனை வருஷம் கழிச்சு பாக்குறேன். ஒரு கேஷுவல் ஹக் கொடுக்குறியா? கொடுத்துடலாமே. நிறுத்தியா? நீ இருக்கும்போது எப்படி? ஓ, அப்ப நான் இல்லனா? இல்லனா நீங்க 2 பேரும் அப்புறம் விளையாடுங்க. நான் டியூக் கிட்ட தனியா பேசிட்டு வந்துடுறேன். தனியா பேசணுமா? அடியே, என் புருஷனோட எக்ஸாச்சேன்னு நிக்க வச்சு மரியாதை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன். என் புருஷன் கிட்ட நீ தனியா பேசிடுவியா? எக்ஸா? யாரு? நானா? என்ன சொன்னீங்க? நான் எக்ஸ் லவரா? எங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருச்சு. He is my husband. ஹஸ்பண்டா? அத்தி, ஏன் டியூட், இதெல்லாம் நீங்க சொல்லலையா? சொல்லல ஐஷு. டேய் முண்டம், என்னடா பேசிக்கிட்டு இருக்கா அவ? ஏய், எதுக்கு நீ சும்மா சும்மா மிரட்டிக்கிட்டே இருக்க? அதெல்லாம் நான் வர்றதுக்கு முன்னாடி. அப்போ இப்பதான் நான் வந்துட்டல. இனிமே அவனை ஏதாவது திட்டுன மவளை கொன்றுவேன். ஐயோ, ஃபேஷன் டிசைனிங் முடிச்சுட்டு சந்தோஷமா இருந்தேனே. இவனை கல்யாணம் பண்ணா என் லைஃப் ஃபேஷனா இருக்கும்னு நினைச்சேனே. என் லைஃப் சந்தோஷமா போகணும்னு நினைச்சேனே. இப்படி பாலா போச்சே. மோனி, டேய், இன்னொரு வாட்டி என் பேரை சொல்லி கூப்பிட்ட இங்க ஜீவ சமாதி பண்ணிருவேன் பாத்துக்கோ. ஏய் சிலுக்கு, யாரடி நீ? நான் தான் சொன்னல, ஐஷு, டியூக்கோட வெரி ஃபர்ஸ்ட் ஒய்ஃப்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணிட்டு போங்க.